மனிதர்களோட வாழ்க்கையே தேடல்ல தான் அடக்கி இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம தேடுறது வெளியே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது நமக்குள்ள மட்டும்தான் ஒளிச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கவர் பேர் தான் கார்த்திக். வயது கிட்டத்தட்ட 32 இருக்கும். ஒரு சின்ன கம்பெனில கம்ப்யூட்டர் புரோகிராமரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சம்பளம் என்னவோ 10,000 தான். அவர் இருக்கிறதோ வாடகை வீடு. தினமும் காலையில 8 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு இரவு 8 மணிக்கு வீடு திரும்புற ஒரு சலிப்பான சுழற்சியான வாழ்க்கை தான் அவருக்கு. அவருக்குன்னு ஒரு கனவு இருந்தது. சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஆனா கையில எந்த பணமும் இல்ல. பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பு இல்ல. தன்னம்பிக்கையும் இல்ல. ஒரு நாள் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பிட்டு இருக்கும் போது அவன் ஒரு பல கடைக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அங்க ஒரு பழமையான கண்ணாடி இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தயாரிச்ச ஒரு பொருளா தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணமே இல்லாம கார்த்திக்க அது ரொம்பவே ஈர்த்தது. இது எவ்வளவுன்னு கடைக்காரர்கிட்ட போய் கார்த்திக் கேக்குறாங்க. அதுக்கு 50 ரூபாய் தம்பி, ரொம்பவே பழமையான பொருள் அப்படின்னு சொல்றாரு கடைக்காரர். அது அங்கேயே விட்டுட்டு போக மனசு இல்லாம கார்த்திக் அந்த கண்ணாடிய வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு கார்த்திக் தன்னோட அறையில அந்த கண்ணாடிய வைக்கிறான். அது ரொம்பவே பழமையா இருந்தாலும் அதுல தன்னோட முகத்தை பார்க்கிறான். ரொம்பவே முகம் சோர்வாகவும் தோல்வியாவும் ஏமாற்றத்தோடவும் அந்த கண்ணாடியில தெரியுது. திடீர்னு ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, கண்ணாடியில அவனோட முகம் மறைஞ்சிட்டு வேறொரு முகம் தெரியுது. அந்த முகம் ரொம்பவே முதுமையா இருக்கு. ரொம்ப நீண்ட தாடி, பளபளக்கும் கண்கள் அப்படின்னு ரொம்பவே விசித்திரமா இருக்கு. கார்த்திக் உடனே ரொம்ப பயந்து போய், யார் நீங்க, என்னோட கண்ணாடியில தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கண்ணாடி சொல்லுது, நான் வேற யாரும் இல்ல, 20 வருடங்களுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப அப்படிங்கிற உன்னோட முகத்தை காட்டுற பிம்பம் தான். என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியில இருக்க உருவம் அவர்கிட்ட பேசு. கார்த்திகால இதை நம்பவே முடியல. ஒரு கண்ணாடி எப்படி பேசும், இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதையுமே நம்ப முடியாம அவனோட கண்கள் எல்லாம் கசக்கி தெளிவா பாக்குறான். அப்பவும் அந்த முகம் இன்னும் தெளிவா தெரியுது. இது கனவு இல்ல, இது ஒரு வாய்ப்பு. நான் உனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த முகம் ரொம்பவே தெளிவா அவன் கிட்ட சொல்லுது. கார்த்திக்கோ மறுபடியும் ரொம்ப பரபரப்பா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற இதே மனநிலைமையோட நீ இருந்த அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எந்த மாதிரியான உணர்வுகளோட இருப்பன்னு நான் சொல்றேன், அதை நீ கவனி அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியில இருக்க அந்த வயதான முகம் பேச ஆரம்பிக்குது. என் வாழ்க்கை முழுக்க தோல்விதான். கம்பெனி தொடங்க முடியல, கல்யாணம் இப்ப வரைக்கும் நான் பண்ணிக்கல, தனியா ஒரு அறையில இப்படியே இருந்து நான் சாக போறேன். ஒண்ணு இப்போதே மாறு, அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் உன்னோட வாழ்க்கையா, நீ பார்க்க போற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி சொல்லுது. உடனே கார்த்திகோட மனசெல்லாம் ரொம்ப படபடத்து போகுது. அப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த கண்ணாடி சொல்லுது, நாளைக்கு காலையில 6 மணிக்கு ரேஸ்கோர்ஸ் பக்கம் போ. அங்க ஒருவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவர்கிட்ட நீ பேசு. அவர் கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைய மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த முகம் அப்பவே மறைஞ்சிடுது. அந்த முகம் மறைஞ்ச அடுத்த தருணத்திலேயே கண்ணாடியில மீண்டும் கார்த்திகோட முகம் தெரியுது. அவன் அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். நமக்கு இப்போ நடந்ததெல்லாம் உண்மையா, இல்ல நானே ஏதாவது உணர்வுகளோட பேச ஆரம்பிச்சிட்டேனா, இல்ல எனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு யோசிச்சு அந்த நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில 6 மணிக்கு கார்த்திக் ஏதோ ஒரு நம்பிக்கையோட போறான். அங்க ஒரு பெஞ்ச்ல அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப மிடுக்கா உடை அணிஞ்சிட்டு கையில ஒரு புத்தகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. கார்த்திக் அவங்க கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரோ திரும்பி பார்க்கும்போது கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது யாரு அப்படின்னா அவரோட மேனேஜர். ரொம்பவே சிடுசிடுன்னு கோவமாவே இருக்கிற அவரோட மேனேஜர் இங்க எப்படி நம்ம எதிர்பார்த்து வந்த ஒரு மனிதனா இருக்க முடியும்ட்டு பயங்கரமா குழம்பி போயிடுறாரு. அந்த மேனேஜரோ, இவ்ளோ காலையில இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறாரு. கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது சார், நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவர் மேனேஜரோ சிரிச்சுக்கிட்டே, சரி வா உட்காரு, என்ன விஷயம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. கார்த்திக் தன்னோட கனவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு. ஆனா என்கிட்ட பணமும் இல்ல, தன்னம்பிக்கையும் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோர்வா பேசுறான். அப்ப அவரோட மேனேஜர் பொறுமையா கேட்டுட்டு, கார்த்திக், எனக்கு ஒரு கதை தெரியும், நான் இந்த இடத்துல சொல்றேன், நீ கேட்க தயாரா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருடங்களுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி ஒரு இளைஞன் ஒரு சின்ன கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
பெரிய கனவுகள் இருந்தது, ஆனா தைரியம் இல்ல. ஒரு நாள் ஒரு பழக்கடையில ஒரு கண்ணாடி வாங்கினேன். அதில் என்னோட எதிர்காலம் தெரிஞ்சது. ஒரு முதியோரோட முகம் அதுல தெரிஞ்சது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன அப்படின்னா, ரேஸ்கோஸ் பக்கம் போ, அங்க ஒருவர் இருப்பாரு, அவரோட பேர் ராமசாமி, அவர் உன்னோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் மறைச்சிருச்சு. இன்னைக்கு நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு அந்த கண்ணாடியில இருந்து அந்த முதியவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பெரிய அளவுல எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் செஞ்சேன், எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கார்த்திக் வாயடிச்சு போயிட்டான். எப்படி நம்மளோட வாழ்க்கையில என்ன இது வரைக்கும் நடந்ததோ அதை அப்படியே இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய தன்னம்பிக்கையும் அவருக்குள்ள பிறகு. அதை தொடர்ந்து அந்த மேனேஜர் சொல்றாரு, அந்த கண்ணாடி என்கிட்ட இருந்தது, ஆனா இப்போ இல்ல. பல வருடங்களுக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்து அது தொடர்ச்சி போயிடுச்சு. இதை கேட்டுட்டு இருந்த கார்த்திக் வேகமா வீட்டுக்கு போயிட்டு அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வந்து தன்னோட மேனேஜர் கிட்ட, இதுதான் சார் உங்களோட கண்ணாடியா, கவனமா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்குற. மேனேஜர் அந்த கண்ணாடியை வாங்கி பார்த்துட்டு, கார்த்திக், நேத்து நைட்டு நீ இதுல கண்டிப்பா ஒரு விஷயம் பார்த்திருப்ப, நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேக்குறாரு. 20 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு முதுமையை நான் சந்திக்கும் போது நான் எப்படியெல்லாம் என்னோட வாழ்க்கை அனுபவத்தை நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முகம் எனக்கு உணர்த்துச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவர் மேனேஜர் ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுட்டு, கார்த்திக், இந்த கண்ணாடியில எந்த மாயாஜாலமும் இல்ல, இது ஒரு சாதாரண கண்ணாடி தான். நேத்து நைட்டு நான் தான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், அதுல பேசினது, அதுல தெரிஞ்ச முகம் எல்லாமே என்னோடதுதான். நான் பல வருடங்களா சில இளைஞர்களை சோதிச்சுட்டு தான் வரேன். தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு நிறைய பாடுபட்டுட்டு இருக்கேன். இந்த கண்ணாடிய வேணும்னே தான் அந்த பழக்கடையில நான் வச்சேன். யாரு வாங்குறாங்க, யார் அதோட பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனிப்பா அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பல பேர் இதை வாங்கினாங்க, ஆனா யாருமே காலையில 6 மணிக்கு இங்க இந்த பார்க்குக்கு வரவே இல்லை. நீ மட்டும்தான் வந்திருக்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீ ஏதோ ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்ட, அது உனக்கு நடக்கும் அப்படின்னு நீ முழுமையா நம்பிட்டதுனால என்னோட உதவியும் உனக்கான வளர்ச்சிக்கான பங்களிப்பும் என்னோட சைட்ல இருந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஊக்கமா பேசுறாரு. ஆனா கார்த்திக் அந்த ஆச்சரியத்துல இருந்து வெளியில வரவே முடியல. அப்போ இவ்ளோ நடந்தது எல்லாமே எனக்கு பொய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜரோ, ஆமா பொய் தான், நடந்த அத்தனையும் பொய் தான், ஆனா இன்னைக்கு நீ நம்பிக்கையோட வந்திருக்க இந்த நிமிஷம் உண்மை, அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற ஒரு மென்பொருள் திட்டத்தை பத்தி அவங்க கிட்ட விளக்கிட்டு, இதை நீ லீக் பண்ணு, கண்டிப்பா உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், உனக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பக்கபலமா நின்னு அவனை கொண்டு வராங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் கார்த்திக் நினைச்ச மாதிரியே நிறைய விஷயங்களை சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மென்பொருள் துறையில. கார்த்திக் மிகப்பெரிய அளவுல வெற்றியும் அடைஞ்சிடுறாங்க. ஒரு நாள் அந்த வெற்றியோட கொண்டாட்டத்தின் போது கார்த்திக் போயிட்டு அவங்க மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க, சார் அந்த கண்ணாடியோட ரகசியம் உண்மையிலே என்ன, அது உண்மையிலே சாதாரண கண்ணாடி தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தன்னோட அலமாரியில இருந்த அந்த கண்ணாடியை எடுத்து இதை நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய உடைக்கிறாரு. அதுல இருந்து ஒரு சின்ன துண்டுச்சிட்டு வெளியில வருது. அதை எழுதியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான மாயம் கண்ணாடியில இல்ல, அது உனக்குள்ளதான் இருக்குது. நீ தேடுறது எப்பவுமே உனக்கு வெளியில இருக்கிறது இல்ல, அது உனக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அத சரியான நேரத்துல சரியா நீ வழி நடத்தினாலே போதும், உன்னோட வாழ்க்கையில போதுமான வெற்றி உனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிறதுதான். இந்த காகிதத்தை நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சேன். அப்போ நானும் ஒரு இளைஞன் தான். அப்போ எனக்கு வழிகாட்டின ஒரு வயதானவர் கொடுத்த பரிசு தான் இது. இதை நான் இப்போ உனக்கு தரேன், உன்னோட வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த காகித துண்டை வந்து கார்த்திக்கு பரிசளிக்கிறாரு. ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையிலும் நிறைய மாயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா அந்த மாயங்கள் நிஜமாக்குற சக்தி அந்த தனி மனிதனோட கையில தான் இருக்கிறது அப்படிங்கறத விளக்குற அழகான கதையை பத்தி பார்த்தோம். அடிப்படையில தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய மாயம். வெளியில இருந்து யாராலையும் நம்மள மாத்தவே முடியாது. நம்ம மாறணும் அப்படின்னு நினைச்சா வெளியில இருக்க யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நம்மளால அடைய முடியும். நன்றி.